அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர் ஸ்கூல் ஃபார் பிரைவேட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1-இல் சேரலாம். +1-இல் தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2-ல் சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தா டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி மாநிலத்தில் தமிழகத்திற்கு முன்பாக ஏப்ரல் 9ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் தேதி நேற்றிலிருந்து தொடங்கிய நிலையில் தற்போது வரை ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் இந்திய கூட்டணி இடையே கூட்டணி பங்கீடு ஒப்பந்தம் இன்னமும் கையெழுத்தாகாமல் இருக்கின்றது. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு ஒரு நாட்களுக்கு முன்பு பாஜக NR காங்கிரஸ் இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தை முடிந்ததும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் NR காங்கிரஸ் இந்த தேர்தலிலும் அங்கம் வகிக்கிறது என தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி எவ்வளவு தொகுதிகளில் போட்டியிடுகின்றோம் என்பது குறித்து எதுவும் அறிவிக்கவில்லை. மேலும் தொகுதி உடன்படிக்கை கையெழுத்து இதுவரை மேற்கொள்ளப்படாத நிலையில் பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சோரனா மட்டும் கடந்த தேர்தலை போன்று இந்த தேர்தலிலும் NR காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் பாஜக 14 தொகுதிகளிலும் போட்டியிடும் என அறிவித்தார். பாஜக பெறும் 14 தொகுதிகளில் அதிமுக மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சிக்கு தாங்களை பிரித்துக் கொடுப்போம் என தெரிவித்த சுரானா கூட்டணி சுமூகமாக இருப்பதாகவும் கூறினார். ஆனால் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு கட்சிகள் அனைத்தும் புதுச்சேரி மாநில தேசிய ஜனநாயக கூட்டணியில் மாறியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் தேர்தலுக்கு 22 நாட்களே இருக்கும் நிலையில் பாஜக விரைவில் கூட்டணி உடன்படிக்கை NR காங்கிரஸோடு மேற்கொள்ள விரும்புகின்றது. வேட்புமனு தொடங்கிய நேற்று மாலை புதுச்சேரி வழுதவூர் சாலையில் உள்ள தனியார் விடுதியில் பேச்சுவார்த்தை நடத்த NR காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்பொழுது NR காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கலந்து கொண்ட அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆலோசனை முடிந்த பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி 2 கோரிக்கைகள் வைத்திருப்பதாகவும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் உடன்படிக்கை மேற்கொள்ளப்படும் என சூசகமாக தெரிவித்தார். அதன் பிறகு பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக இருப்பதாக தெரிவித்தாலும் புதுச்சேரியில் மார்டன் மகனான ஜோஸ் சார்லஸ் மார்டன் புதிதாக தொடங்கியுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியை கூட்டணியில் சேர்க்கக்கூடாது என்றும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரிக்கை நிறைவேற்றினால்தான் கூட்டணியில் தொடரும் NR காங்கிரஸ் கட்சியினர் பேச்சுவார்த்தையில் கூறியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த முறை அதிமுகவிற்கு கொடுக்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்தால் அந்த தொகுதிகளை NR காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி விரும்புவதாக பேச்சுவார்த்தைக்கு வந்த NR காங்கிரஸ் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். கூட்டணி உடன்படிக்கையை 2 நாட்களுக்குள் முடிக்க வேண்டும் என பாஜக டெல்லி தலைமை கொடுத்த உத்தரவின் பேரில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவும் இன்று காலை பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக முதலமைச்சர் ரங்கசாமியை தனியார் விடுதிக்கு அழைத்தார். ஆனால் மத்திய அமைச்சர் அழைப்பை முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்று வராததும் கூட்டணி குறித்த கேள்விக்கு மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உட்பட புதுச்சேரி பாஜக நிர்வாகிகள் யாரும் பதில் சொல்லாததும் புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுள்ளதா என்கின்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. மேலும் இன்று மாலை டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் மன்சுக் மாண்டவியா முதலமைச்சர் ரங்கசாமியின் நிபந்தனைகளை அமித்ஷாவிடம் தெரிவிப்பார் என கூறப்படுகின்றது. புதுச்சேரி மாநிலத்தில் வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் குழப்பமான நிலை நீடிப்பது பாஜக NR காங்கிரஸ் அதிமுக கட்சி தொண்டர்கள் மத்தியில் சோர்வை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அமைச்சர் அமித்ஷா விரைவில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் தொலைபேசியில் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்றும் அதன் பின்னர் அனைத்தும் சுமூகமாக முடிவடையும் என பாஜகவினர் கூறுகின்றனர்.
புதுச்சேரியில் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரியங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தெற்கு பகுதி காவல்துறை சார்பில் தெற்கு காவல் கண்காணிப்பாளர் ஜீந்தா கோதண்டராமன் தலைமையில் காவலர்களுக்கான தேர்தல் பணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடிகள் மற்றும் தேர்தல் பணிகளில் ஈடுபடும் காவலர்களுக்கு நடைமுறைப்படுத்த வேண்டிய சட்ட நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் காவல் நிலைய சரகத்திற்குட்பட்ட பகுதிகளில் முக்கிய தகவல்கள் சேகரிக்கப்பட வேண்டும் மற்றும் காவலர்கள் நடுநிலைத்தன்மையோடு செயலாற்ற வேண்டும். ஒருதலைபட்சமாக எந்தவிதமான கட்சிகளுக்கும் தனி நபர்களுக்கும் ஆதரவாக செயல்படக்கூடாது. தேர்தல் ஆணையம் குறிப்பிட்ட நடைமுறைகளை முழுமையாக செயல்படுத்தி இத்தேர்தலை நல்ல முறையில் நடத்தி தர வேண்டுமெனவும் எடுத்துரைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தெற்கு பகுதியைச் சேர்ந்த முதலியார்பேட்டை ஆய்வாளர் இனியன், உதவி ஆய்வாளர் கதிரேசன், அரியங்குப்பம் காவல் ஆய்வாளர் கிட்லா சத்யநாராயணன், உதவி ஆய்வாளர் முருகானந்தம் ஆறுமுகம், தவளக்குப்பம் ஆய்வாளர் விஜயகுமார், உதவி ஆய்வாளர் சண்முக சத்யா, பாகூர் உதவி ஆய்வாளர் சிவகுமார், கரையம்பத்தூர் உதவி ஆய்வாளர் அஜய்குமார், காவல் கண்காணிப்பாளர் ரங்கநாதன், காவல் ஆய்வாளர் சஜித்குமார், ரகுபதி உள்ளிட்ட ஏராளமான காவல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். மேலும் இவ்வாலோசனைக் கூட்டத்தில் தெற்கு பகுதி காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் அனைவருக்கும் சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ நாகமுத்து தேவஸ்தானம் ஆலயம் கோவிலில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பாரம்பரிய முறையில் பரிவட்டம் கட்டி சுவாமியின் மாலை அணிவித்து கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக கௌரவம் அளிக்கப்பட்டது. அவருக்கு பாரம்பரிய முறையில் பரிவட்டம் கட்டி சுவாமியின் மாலை அணிவித்து கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பாக கௌரவம் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பகுதி குடியிருப்பு நலசங்க நிர்வாகிகளை தலைவர் அவர்கள் நேரில் சந்தித்து மக்களின் தேவைகள் மற்றும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினர். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, பொது செயலாளர்கள் சுரேஷ், துரைசாமி, பாபு, பிரபாகரன், மாநில செயலாளர் ரவி, தொண்டரணி மாநில தலைவர் மதன், சுகுமார், ரவி, சாமிநாதன், கோபி, முருகானந்தம், அஜய், வரதராஜன், வினோத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் வருகின்ற 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நேற்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. இந்த நிலையில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் அமைச்சர் நமச்சிவாயம் நேற்று லிங்காரெட்டிப்பாளையத்தில் விநாயகர் கோவிலில் பூஜை செய்து வாக்கு சேகரிப்பை தொடங்கினார். இதன் ஒரு பகுதியாக இன்று மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட KR பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்ற அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி துண்டு பிரச்சுரங்களை கொடுத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டவருக்கு முதியோர் ஒருவர் வாழ்த்தி தங்களது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்போம் என்று உறுதியளித்தார்.
மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1 சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த எஸ் ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி 1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம், ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல், வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4. அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாபெரும் இணைப்பு விழா நடைபெற்றது. இதில் முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் முன்னிலையில் அரியங்குப்பம் தொகுதி தலைவர் வசந்த்ராஜ் மற்றும் மாநில சிறப்பு அழைப்பாளர் சந்திரமோகன் தலைமையில் அரியங்குப்பம் தொகுதி நிர்வாகி ஆனந்தகுமார் அவர்களின் ஏற்பாட்டில் சுமார் 200 பேர் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார்கள். புதிதாக இணைந்த இளைஞர்களுக்கு புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் VP ராமலிங்கம் வாழ்த்துக்களை கூறினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள், இளைஞர்கள் கோகுலகிருஷ்ணன், சரண், விக்னேஷ், அருண், விக்னேஷ், சரவணன், தாமு, வருண், வினோத், வெங்கட், பிரதீப், விஸ்வா என்கிற ஐயப்பன் அனைவரும் கலந்து கொண்டார்கள். பாஸ்கர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் அரியாங்குப்பம் பகுதியினுடைய மாநில மண்டல தலைவர் எங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்குரிய அன்பு சகோதரன் வசந்த் அவர்களும் சந்திரமோகன் அவர்களுடைய வழிகாட்டுதல் என அத்துணை பேருடைய உழைப்பால் பாரதிய ஜனதா கட்சியிலே மாற்றுக் கட்சியிலிருந்து தன்னை இணைத்துக் கொண்டு தேசியம்தான் என்றுக்கும் நம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது என்ற ஒரு மனப்பான்மையை தன்னை இணைத்துக் கொள்ள வந்திருக்கிற ஆனந்தகுமார், கோகுல், விக்னேஷ், தாமோ, ஐயனார் ஆக இந்த 5 பேர்கள் தலைமையிலே 200க்கும் மேற்பட்ட சகோதரர்கள் தன்னை இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொள்ள வந்திருக்கிறார்கள். இந்த ஒவ்வொருவரும் ஏறக்குறைய 100 பேருக்கு சமமான ஒரு அற்புதமான களப்பணியாளர்கள் ஆக இவர்கள் எல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியிலே இணைப்பதற்கு முழுமுதல் காரணமாக இருந்த என்னுடைய அன்பு சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களுக்கு எங்களுடைய நிஜான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாகூர் கொம்யூன் கன்னியாகுவில் அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் உடனுரை பச்சைவாழி அம்மன் ஆலயத்தில் பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மணவெளி தொகுதி தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அரசு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று ரங்கசாமி அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் எனவும் உலக மக்கள் நலன் வேண்டியும் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. மேலும் உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் நந்தியம் பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சமிர்தம், விபூதி, வாசனை திரவியங்கள், குங்குமம், கலச நீர் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான சங்கல்பம் 108 மலர் அர்ச்சனை செய்து மகா தீப ஆராதனையும் அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திக்கு தூபதீப வழிபாடுகள் செய்து பக்தர்களுடன் சேர்ந்து ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு
சுவாமி தரிசனம் செய்து சிவபெருமானை அருளை பெற்றனர். புதுச்சேரியில் மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள கனரக வாகனங்கள் நிறுத்தும் வளாகத்தில் சுஸ்லான் ஃபவுண்டேஷன் மற்றும் இந்தியன் கனரக வாகன ஓட்டுநர்கள் நல கூட்டமைப்பு இணைந்து கனரக வாகன ஓட்டுநர்களின் நலன் கருதியும் சாலை போக்குவரத்து விபத்துகளை தடுக்கும் விதமாக கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு இலவச கண் பரிசோதனை மற்றும் பொது மருத்துவ முகாமை நடத்தியது. இந்த முகாமில் பல் பரிசோதனை, HIV எய்ட்ஸ் விழிப்புணர்வு, காசநோய் விழிப்புணர்வு மற்றும் HIV பரிசோதனை முகாம் நடைபெற்றது. பொதுவாகவே சாலை விபத்துகள் அதிகரித்து வரும் நிலையில் ஓட்டுநர்கள், குறிப்பாக கனரக வாகன ஓட்டுநர்கள் இரவும் பகலும் வாகனம் இயக்குவதனால் அவர்களுக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்படுகின்றது. மேலும் கண் பரிசோதனை செய்து ஓட்டுநர்களின் குறைபாடுகளை அறிவதன் மூலம் சாலை விபத்துகளை தடுக்க முடியும் என்கிற உன்னத முயற்சியில் இதுபோன்ற கண் பரிசோதனை முகாம்கள் இந்திய முழுவதும் சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் நிறுவனம் நடத்தி வருகின்றது. பொது மருத்துவ முகாமில் இலவச இரத்த அழுத்த பரிசோதனை, சர்க்கரை பரிசோதனை மற்றும் ECG பரிசோதனைகள் செய்யப்பட்டது. இம்முகாமில் 100க்கும் மேற்பட்ட கனரக ஓட்டுநர்கள் பயனடைந்தனர். இம்முகாமில் கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. இம்முகாமில் சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்தின் புதுச்சேரி மனிதவள மேம்பாட்டு அதிகாரி பத்மநாதன் மற்றும் இந்தியன் கனரக வாகன ஓட்டுநர்கள் நல கூட்டமைப்பின் திட்ட இயக்குனர் அனுஷா, ஓட்டுநர்கள் நல கூட்டமைப்பின் முகாம் அமைப்பாளர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் வருகின்ற 2026-27 கல்வியாண்டில் தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க வேண்டும், புதுச்சேரி மாநிலத்திற்கு என்று தனி கல்வி வாரியம் உருவாக்க வேண்டும், தமிழ் வளர்ச்சி துறையை ஏற்படுத்த வேண்டும், தாய்மொழி தமிழை அழிக்கும் புதிய கல்விக் கொள்கையை மத்திய இடைநிலை கல்வி வாரியம் பாடத்திட்டத்தை முற்றிலுமாக கைவிட வேண்டும், புதுச்சேரியில் அலுவல் மொழி சட்டம் 1964 நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை அணிவகுப்பு மற்றும் முற்றுகை போராட்டம் அண்ணா சிலை சதுக்கம் அருகே நடைபெற்றது. அதன்படி தமிழ் உரிமை இயக்கம் தலைவர் பாவாணன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள், பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகை நோக்கி அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சம்பகோவில் அருகே வந்தபொழுது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். அதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ் உரிமையை இயக்க நிர்வாகிகள் உட்பட சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் வருகின்ற கல்வியாண்டில் தமிழ் வழி கல்வியை கட்டாயமாக்க வேண்டும், புதுச்சேரிக்கென தனி கல்வி வாரியத்தை உருவாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் உரிமை இயக்க துணைத் தலைவர்கள் சிவ வீரமணி, ஆறு செல்வன், இனாமல் உசேன், அழகர், ஏகவள்ளி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முற்றுகை அணிவகுப்பை தமிழ் உரிமை இயக்க நெறியாளர்கள் தமிழ்வண்ணன் இளங்கோ, முத்துக்கண்ணு ஆகியோர் துவக்கி வைத்தனர். ஆர்ப்பாட்டத்திற்கான தொடக்க உரையை தமிழ் உரிமை இயக்க பொருளாளர் லோகு ஐயப்பன் ஆற்றினார். இதில் ஏராளமான தமிழ் உரிமை இயக்க நிர்வாகிகள், பொதுமக்கள், சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம். அன்பு மாணவ மாணவிகளை ஒரு நிமிடம் கவனியுங்கள். நமது ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியல் அண்ட் கோச்சிங் சென்டர், ஸ்கூல் ஃபார் பிரைவேட், ஃபுல்லி ஏர் கண்டிஷன் வித் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ். 8வது தேறியவர்கள் அல்லது 9வது தவறியவர்கள் நேரடியாக SSLC-யில் சேரலாம். 10வது தேறியவர்கள் நேரடியாக +1 சேரலாம். +1 தவறியவர்கள் அல்லது தேறியவர்கள் நேரடியாக +2 சேரலாம். வகுப்புகள் முழு நாள் நடைபெறும். பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 10ஆம் வகுப்பு படித்த ஜே ஷாரன் கிரேஸ் என்ற மாணவி 486 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் மாநிலத்திலேயே முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஸ்டேட் ஃபர்ஸ்ட். அதே போன்று பள்ளிக்கே செல்லாமல் எங்களது முதலியார்பேட்டை ஸ்ரீ விவேகானந்தர் டியூட்டோரியலில் பிரைவேட்டாக 12ஆம் வகுப்பு படித்த ஜாய் பர்லின் லூசியா என்ற மாணவி
1094 மதிப்பெண் பெற்று புதுவை மற்றும் தமிழகத்தில் 2ஆம் இடம் ஸ்டேட் செகண்ட் பெற்றுள்ளார். தமிழ் மற்றும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் தனித்தனியாக நடத்தப்படும். செப்பரேட் கிளாஸஸ் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். 12ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பு தோல்வியா? இனி கவலை வேண்டாம். தோல்வியுற்ற பாடங்களில் வருகிற ஜூன் மாத தேர்வில் வெற்றி பெற சிறந்த முறையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. பாப்புலர் சென்டர் ஃபார் சக்சஸ் சின்ஸ் 1989. கான்டாக்ட் VCC நாகராஜன். விவேகானந்தர் கோச்சிங் சென்டர் அண்ட் டியூட்டோரியல். வேளாளர் ஸ்ட்ரீட், முதலியார்பேட், பாண்டிச்சேரி 4.